வாப்பா ஏப்பா என்ன வாப்பா நல்ல மனுஷனா காட்டி ஏப்பாங்கிற என்ன பேசி பேசுறேன் நான் எப்ப நல்ல மனுஷன் சின்னதாக ஒரு பெண் குழந்தையை என்னிடத்து ஒப்படைத்து ஆமா அந்த குழந்தை எங்கே நான் அதாவது வளைத்து வாலிபம் செய்து விட்டேன் அதை கொண்டு வா என்ன சொல்றேன் நான் அழைத்ததாக கொண்டு வாப்பா என்னன்னு கேக்குற வேணும் இந்த பெண்ணுக்கு நான் பால பருவத்தில் அதாவது தக்க வயதில் கல்யாணம் பண்ணும் அப்படிங்களா ஆமா பையன் என்ன பண்ணா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறானா இல்லைங்க வர பொண்ணு கவர்மெண்ட் வேலை தான் முனிசிபாலிட்டியில வீதி கூட்டிட்டு இருக்கான் பையன் குடிக்கிறானா தண்ணி அடிக்கிறானா சரக்கு அடிக்கிற பழக்கம் தண்ணி அடிக்கலாம் பொழைக்க மாட்டான் குடிச்சு கூட்டிட்டு சாமி பகவானே இதே பெண்ணுதான் இது என்னுடைய தங்கையா ஏதோ ஒரு குறிப்பாடு இல்லாத வளர்த்து வருகின்றேன் அப்பா இதுதான் கைகளுக்கும் தங்கையான சங்குபதி இதுவரை 5 அண்ணன் இருந்து என் தங்கையே தெரியாம படிக்கு தங்கைக்கு அண்ணன் தெரியல அண்ணனுக்கு தங்கை இருப்பது தெரியல பிரிந்து வாழ்ந்து விட்டோம் மாமா இனிமேதாவது சேர்த்து வாழ்றோம் ஆமா இருப்பினும் சரி அந்த பெண்ணை கவர்மெண்ட் ஒப்படை சொன்னார்ல ஆமா இந்த பெண்ணை தான் திருமணம் செய்யும் இந்த பெண்ணு தான் தப்பித்து உன் பாதத்தில் ஒடியாந்த அண்ணா இருந்தாலே இதே பெண்ணுதான் அதே பெண்ணுதான் அப்போ விழுவும் போதே அண்ணா என்று என் பாதத்துல விழுந்தான் ஆமா அதனால மறுபடியும் சிவனன் தவறி புறப்பட போகலாம் சாமி பகவானே என்னப்பா மாப்பிள்ளையா இருந்தாளா அப்படியா தங்கையப்பா யாருக்கு தெரியும் மாப்பிள்ளை எங்க இருக்கிறா அவர்தான் மாப்பிள்ளை அவர் வழக்கு ஆர்வம் செய்து வரலையா நாகல் இல்ல மஞ்ச கமலர்கள் செக் பண்ணி பாக்குறேன் பையன் நல்லாதான் இருக்க நீ கேட்ட பெண்ணு பெண்ணு எங்க இருக்கிறாள் இதுதான் மாயவா ஏ பெண்ணை பார்க்க வேண்டும் நான் பார்த்த பெண் இதுதானா பார் அவளே தான் அழகிய பெண் இவள் பெயர் சங்குபதி சங்குபதி ஆமா அற்புதமான பெயர் ஆமா ஆகட்டும் ஏன் தங்கச்சி வச்சான் தங்கச்சியா ஆமா மாமனார் மாயவா இவன் முகத்தையும் அந்த பெண்ணின் முகத்தையும் நன்றாக உற்றுப்பார் சற்றும் பொருத்துமே இல்லையே அப்பன் சாட எங்க அம்மா சாட அந்த முகத்தை பார் ஆஹா இருவரு முகம் ஒரே மாதிரி இது வேற இது அப்ப மாதிரி ஆனால் இவன் தான் கருத்து மேனி மச்சான் இனிமேல் நாம 2 பேரும் மச்சன் ஆயிட்டோம் அவன் கூட பேசக்கூடாது சரி மாமா நான் தான் மச்சான் அடிப்பதற்கு இப்ப என்ன பழி வாங்குறாரு இல்ல மச்சான் ஒரு ஆசை சாமி எப்படியோ நான் கட்டதான் சாமி கருங்கூதியா போச்சுங்க நீ கல்யாணம் பண்ணி செங்கூதி மாயவா ஆனால் நீ கபடநாதத்தில் வல்லவன் சூஸ்திரதாரி என்பதை நான் நன்கு அறிவேன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் இந்த பெற்ற பஞ்சாஸ்திரத்தை பெற்று விட்டாய் நீ சாதாரணமான ஆள் இல்ல ஆனால் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை அதை கேட்டால் தருவீர்களா கேளப்பா கேட்டது கொடுக்கறது தான் நாங்க இருக்கிறோம் நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறேன் நோவா கேளு மச்சான் உனக்கு என்ன வேணும் மாயவா இந்த பெண்ணை மனம் புரிய வேண்டும் என்றால் எனக்கு பனை உயரமுடைய அதாவது கிடா வேண்டும் பண உயரம் கிடாய் வேண்டும் மலை உயர பொங்கல் வேண்டும் இவ்வளவுதானே ஆமா இவ்வளவுதான் பணமரத்து உயர கடை எங்க மாமா இருக்குது பைத்தியமா இல்ல ஒரு மலை உயரம் எங்க இருக்குது பானை ஓ மலை உயர பொங்கல் எங்க போறது பணமரத்து உயர அளவுக்கு நீதான் உனக்கு சாப்பாட்டோடயே தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற தவிர சட்டேன்னு உனக்கு புத்தி இல்ல புத்தி இருக்குது மாமா 64 மாத்தி விட்டாங்களா சரி சரி மாத்தவளா இல்ல அதேதான் சரி சரி குமார் அந்த மலை மேல போய் மேல நீ பொங்கல் வை அந்த வேலையை நான் பாத்துக்கிறோம் அதுக்கு மேல இத்த ஜோடி ஜட்டியில ஆமா
அச்சோடு சட்டியில மேல பெருசா தூக்கிட்டு போகுது அச்சோடு எடுத்துட்டு போய் மலை மேல பொங்கல வச்சு பசங்க கொண்டைத்தல அதான் நான் பாத்துக்கிறேன். சரி ரைட் பாப்பா பாப்பா தகாத நீங்க என்ன பண்றது தெரியுமா? இதோ பாரு. அதான் அந்த பனை மரத்துல மேல ஏறி கொண்டு போய் கட்டாய தொங்க வச்சு உருத்து ஓலையில ஒரு கடாய் கட்டி போடுறேன். என்ன ஓலை ஒண்ணு கட்டி போடுறேன். அங்க கொண்டு போய் அது ஓன அப்படி மாமா போங்க. இவர் யாரு சின்ன மாமனா? ஆமா நிறமே வேற மாதிரி இருக்குது. போர் பண்ணா மாயவா அங்க பார்த்தாயா மலை மேல் பொங்கல் அதா உண்மைதான். மலை உயர பொங்கல் அதா மலை உயர பொங்கல். ஆமா சபாஷ். பனை உயரம் கெடா கேட்டேனே. அங்க பாரு பனைமரத்தின் குருத்து வாழையில பாரு வாழை மேல வாழை. அவர் கறி கட்டி மாயவா நீ ஞானத்திலே வல்லவன். நான் கேட்டதிலும் சூது செய்து விட்டாய். என்னப்பா? சபாஷ். நீ கேட்டது பனை உயரை கடாய் உண்மைதான். மலை உயர் பொங்கல். இப்ப மலை மேலதான் பொங்கல் இருக்குது. பனைமரத்து குருத்து வாழையில தான் கடாய் இருக்குது. ஆகட்டும். ஆமா இது ஒரு பெண்ணை நான் மனம் புரிய சம்மதிக்கின்றேன். ஆகட்டும் கல்யாணம் பண்ணலாமா? ஆகட்டும் ஏமாமா பண்ண நான் இல்லைன்னா அடிக்க வரான் ஏய், சூடா கொஞ்சம் தூக்க, வாங்க, ஓடு. போர் மண்ணா மாயவா அதனால இந்த வேலைகள் அனைத்து முடிஞ்சு விட்டது. நீ மனம் போல அமைந்தது உனக்கு மாங்கல்யம். இருந்தாலும் நாங்க வந்து வெகு நேரம் ஆகி போச்சு. நாங்க எங்களுடைய என் மனைவியெல்லாம் அங்க தேடி கொண்டிருப்பார். நலமோடு எங்க அத்தை மகளை பாதுகாப்பா வச்சு மாயவா சற்று நேரம் பொறுங்கள். கல்யாணம் ஆயிருக்கோம் மொய் போய் போறவன என்கிட்ட கொடுங்க போய். சாப்பாடு பாரு அங்க ஆகுது. மொய் பூரா இங்க சாப்பாடு பாரு அங்க பச்சா கோயில் கோயில்ல போதா பொங்கல் ஆயிரும் மாயவா இதோ நான் பனை உயிரை கெடா கேட்டதற்கு இந்த பாண்டவர்கள் வஞ்சகத்தனமாக சூது செய்து விட்டார். இந்த சூதாடி பசங்களோட என் மனைவியை நான் அனுப்ப மாட்டேன். அவரிடத்தில் ஒரு வார்த்தை, பெண்ணே உன் அண்ணன் தம்பிகள் வேண்டும் என்றால் இப்போது அவர்களோட புறப்படு. புருஷன் தான் வேணும்னா இனிமே அண்ணன் தம்பி நினைச்சு பார்க்க கூடாது. சந்தர்ப்பம் காரியம் ஏதாவது இலவுகளை உழுந்து போயிட்டா மட்டும் தான் நீ போகணும். எதுக்குமா போக கூடாது, ஒன்னோட தான் எடுக்கணும். ஆமா சரிப்பா, ஏன்னா சூது செஞ்சுட்டாங்க. இப்படி சூதாடி பசங்களோடு தன் மனைவியை துணையாக அனுப்புவது உனக்கு மனசு இல்லை. திருட்டு பசங்க ஏன்னா நான் வர்றேன்ல. நீ அவங்களோட திருடம் இல்லையா? சரி நாங்க போயிட்டு ஆகட்டும். நான் கேளும் சபையர்களே, இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரும் புகழும் சிறந்த அழகு நாடு.